வைத்த அந்த நபர்கள் அங்கிருந்து அகலாமல் அங்கேயே நின்று கொண்டிருப்பதனால் இந்த தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் இது அமைகின்றது என்று காவல்துறையினர் சொல்லியும் தற்போது கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கின்றது. கூட்டம் நெரிசல் நேரம் செல்ல செல்ல அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அனைவரும் முண்டியெடுத்து சென்று கருணாநிதியினுடைய உடலுக்கு தற்போது காவல்துறையினர் கூடுதல் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிரடிப்படை லேசான பல பிரயோகத்தை உபயோகிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். திமுக தொண்டர்கள் அந்த பகுதியில் இருந்து அவர்களை அகலச் செய்வதற்கு தற்போது பல பிரயோகம் செலுத்தப்படுகின்றது. திமுக தொண்டர்கள் அந்த பகுதியில் இருந்து அகன்று செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு இப்படிப்பட்ட ஒரு பலப்பிரயோகத்தை பயன்படுத்துவது என்பது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதி என்பது ஒரு படிக்கட்டு பகுதி, இது சமதள பகுதி கிடையாது. ஆகவே இந்த படிக்கட்டு பகுதியில் இருந்து வேகமாக இருக்கும் பொழுது அவர்கள் தவறி விழுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கின்றது. ஆகவே மிக கவனமாக பலப்பிரயோகத்தை பயன்படுத்தி அந்த பகுதியிலிருந்து திமுக தொண்டர்களை அகலச் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வரக்கூடியதை நாம் இப்போது பார்த்து வருகின்றோம். தற்போது ஏறக்குறைய அந்த பகுதி என்பது ஏறக்குறைய காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 60% தொண்டர்கள் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் 40% தொண்டர்கள் மீண்டும் இருக்கிறார்கள். தற்போது ஒரு புறத்தில் காவல்துறையினர் தொண்டர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நேரத்தில் மற்றொரு புறத்தில் இருந்து தொண்டர்கள் மீண்டும் அந்த பகுதியை நோக்கி செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகவே காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டை மீறி தற்போது தொண்டர்கள் அந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். பலப்பிரயோகத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்ற ஒரு நிலைக்கு காவல்துறையினரை தொண்டர்களும் பொதுமக்களும் தள்ளி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த, அதாவது கருணாநிதியுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து தற்போது உடல் சற்று மற்றொரு இடத்தில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு காவல்துறை, அந்த அளவுக்கு இங்கு திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களினுடைய அந்த முண்டி அடிப்பே இதற்கு காரணம். இன்னும் முக்கியமான நபர்களும் வர இருக்கின்றார்கள். அவர்களும் அஞ்சலி செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் கடந்து வரக்கூடிய பகுதியை தான் தற்போது திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் ஆக்கிரமித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதில் பெருமளவிற்கு திமுக தொண்டர்களே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய கைகளில் திமுகவினுடைய இருவண்ண கொடி இருப்பதை பார்க்க முடிகின்றது. திமுகவினுடைய இருவண்ண கொடியை ஏதோ ஒரு வகையில் துண்டாகவும் வேட்டியாகவும் அவர்கள் அணிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் பெருமளவிற்கு தொண்டர்களே தற்போது அந்த பகுதியை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. திமுகவினுடைய நிர்வாகிகளும் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில், காவல்துறையினுடைய பணிச்சுமையை குறைக்கும் வகையில் ஒலிபெருக்கியின் மூலமாக தொடர்ந்து அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றார்கள். அதாவது இந்த பகுதியிலிருந்து திமுக தொண்டர்கள் அகல வேண்டும், திமுகவினுடைய மிக முக்கிய கொள்கையான கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை கடைபிடிக்க வேண்டும், திமுக தலைவனுடைய இறுதி ஊர்வலம் என்பது சுமூகமாக, இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வு என்பது சுமூகமாக நடைபெற வேண்டும், அதற்காக ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் ஒலிபெருக்கியின் மூலமாக தொடர்ந்து கோரி வருகின்றனர். இருந்தபோதும் திமுக தொண்டர்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் முன்னேறி வருவதை பார்க்க முடிகிறது. தற்போது இந்த ராஜாஜி அரங்கத்தினுடைய அந்த வாயிற் பகுதியின் 75% பகுதி காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. மீண்டும் ஒரு 25% பகுதியில் திமுகவினுடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. மீண்டும் அதாவது இதில் இருக்கக்கூடிய சவால் என்பது, நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய போலீசார் ஒரு புறத்தில் இருந்து தொண்டர்களை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையில் மறுபுறத்தில் தொண்டர்கள் முன்னேறி செல்கின்றார்கள். தற்போது அது போன்றது ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக தொண்டர்கள் வெளியேற்றப்பட்ட அந்த பகுதியில் தற்போது காவல்துறையினர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை வெளியேற்றுவதற்கான ஏற்பாட்டில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். இருந்தபோதும் இது இப்போதைக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தெரியவில்லை. மீண்டும் திமுகவினுடைய தொண்டர்கள் அந்த பகுதியை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. முண்டி அடித்துக் கொண்டு திமுகவினுடைய தொண்டர்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது போலீசார் அவுட் நம்பர்டு என்று சொல்லலாம். அதாவது அவர்களுடைய எண்ணிக்கை என்பது இவர்களுடைய எண்ணிக்கையை விட மிக குறைவாக இருப்பதே இதற்கு காரணம். இருந்தபோதும் இந்த பகுதியில் போதுமான அளவுக்கு காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே காட்டியது போல சிறப்பு அதிரடிப்படையினரும் சிறப்பு உபகரணங்களோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை வரவழைப்பது என்பது இது போன்ற ஒரு தருணத்தில் சரியாக அமையுமா? அவர்கள் வரவழைக்கப்படும் பட்சத்தில் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை அகற்றுவதற்கு, இந்த தொண்டர்களை இந்த பகுதியிலிருந்து அகலச் செய்வதற்கு அவர்கள் பலப்பிரயோகத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது போன்றது ஒரு இறுதி நிகழ்வில் இப்படிப்பட்ட ஒரு பலப்பிரயோகம் பயன்படுத்துவது சரியான ஒரு விஷயமாக அமையுமா என்பதை எல்லாம் யோசித்துதான் உடனடியாக அப்படிப்பட்ட ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படவில்லை என்று நம்மால் உணர முடிகின்றது. இருந்தபோதும் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில்
காவல்துறையினருடைய அந்த பணியினுடைய அந்த சிரமத்தை உணர்ந்து திமுகவினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து ஒலிபெருக்கியின் மூலமாக தங்களுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த முயன்று வருகின்றார்கள். கட்டுப்பாடு மிக்க தொண்டர்கள் என்று பெயர் பெற்ற திமுகவினுடைய தொண்டர்கள் தயவு செய்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதை மனதில் ஏற்று இந்த பகுதியிலிருந்து அகல வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து வருகின்றார்கள். இருந்தபோதும் தொண்டர்கள் உணர்ச்சி மிகுதியின் காரணமாக தங்களுடைய தலைவரை இறுதியாக ஒருமுறை பார்ப்பதற்காக தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக மூண்டி அடித்துக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். திமுக தலைவரினுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த இடம் என்பது தற்போது மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த இடம் என்பது திமுக தொண்டர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர் செய்வதறியாமல் திகைத்து நின்றிருக்கின்றார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி, கூடுதலாக காவல்துறையினர் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது முன்னேறி செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அவர்களும் தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கான அந்த பணியில் தற்போது ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கூடுதல் காவல்துறையினர் தற்போது இந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காவல்துறையினர் தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கான அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பகுதியில் தற்போது லேசான பலப்பிரயோகம் பயன்படுத்தப்படுகின்றது. காவல்துறையினர் அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இது போன்றது ஒரு நிகழ்வு அதீதமாக மாறிவிடக்கூடாது என்பதே காவல்துறையினுடைய எண்ணமாக இருக்கின்றது. லேசான பலப்பிரயோகம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது அதீதமாக மாறிவிடக்கூடாது என்பதில் காவல்துறையினர் மிக கவனமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது போன்ற இறுதி நிகழ்வில் இது போன்ற ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடைபெற்று விடக்கூடாது என்பதில் அவர்கள் மிக கவனமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தபோதும் தொடர்ந்து திமுகவினுடைய தொண்டர்கள் முண்டியெடுத்து உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அமலா. அசீஃப், இன்று மாலை 4 மணிக்கு ராஜாஜி அரங்கிலிருந்து மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் எடுத்துச் செல்லப்படும் என்ற ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்றே அவரது உடல் அடக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் 4 மணிக்கு அங்கிருந்து அவரது உடல் எடுத்துச் செல்லப்படும் என்றும் ஒரு செய்தி தற்போது வெளிவந்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் அங்கு இருக்கக்கூடிய அனைவரும் மாலை 4 மணிக்குள் தங்களது தலைவரது முகத்தை இறுதியாக ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று அங்கு குழுமி இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும்? அங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை சமாளிப்பதற்கு காவல்துறையினர் எது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடும்? கண்டிப்பாக நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது இன்னும் 3 மணி நேரத்தில் நீங்கள் சொல்வது போல 4 மணிக்கு இந்த பகுதியில் இருந்து அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்படும் என்று வைத்துக் கொள்வோமானால் இன்னும் 3 மணி நேரத்தில் இவருடைய உடல் இங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. ஆனால் இந்த 3 மணி நேரத்திற்குள் தற்போது நீங்கள் பார்க்கலாம், நான் இன்னொரு பகுதியை உங்களுக்காக காட்டுகின்றேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சுமார் எனக்கு தெரிந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பார்க்க போனோமானால் ஒரு 5000 6000 தொண்டர்கள் இந்த பகுதியில், அதாவது என்னுடைய கண்ணில் தென்படக்கூடிய பகுதியில் ஒரு 5000 6000 தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் உள்ளே சென்று திமுக அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதியினுடைய உடலை பார்த்து அஞ்சலி செலுத்திவிட்டு செல்ல வேண்டும். இதற்கு நிச்சயமாக 3 மணி நேரம் என்பது போதாது என்றே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பகுதியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். தொடர்ந்து நாம் அந்த பகுதியை பார்த்து வருகின்றோம். அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஏற்கனவே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களே இன்னும் அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு சூழல் தற்போது இங்கு நிலவி கொண்டிருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரை இதில் பலர் அஞ்சலி செலுத்தி விட்டார்கள். இருந்தபோதும் அந்த பகுதியிலிருந்து அகல மறுக்கின்றார்கள். அவர்களை அந்த பகுதியிலிருந்து அகற்றுவதற்கான முயற்சியில் தான் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆகவே நேரம் செல்ல செல்ல காத்திருக்கக்கூடிய தொண்டர்களும் கூட முண்டியெடுத்துக் கொண்டு உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கவே செய்கின்றது. அவர்கள் அவ்வாறு முண்டியெடுத்து செல்லும் பட்சத்தில் நிலைமை நிச்சயமாக இதைவிட கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு செல்லும் என்று நம்மால் உணர முடிகின்றது. ஆகவே இப்போதே இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக காவல்துறையினர் செய்யாவிட்டால் நிச்சயமாக இங்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நாம் பார்க்கக்கூடிய மற்றொரு விஷயம், இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் கூட்டத்தை கண்காணிப்பதற்கும் இங்கு காவல்துறையினர் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் ட்ரோன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பறக்கும் கேமரா. இந்த பறக்கும் கேமரா என்பது தற்போது வரவழைக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய கூட்டம் என்பது கண்காணிக்கப்படுகின்றது. அதாவது இதன் மூலமாக 2 விஷயங்களை செய்யலாம். ஒன்றை பொறுத்தவரை பாதுகாப்பு நடவடிக்கைக்காக, இன்னொன்று இந்த ட்ரோன் இந்த பறக்கும் கேமராவை பயன்படுத்தி இங்கு எவ்வளவு கூட்டம் இருக்கின்றது, இவர்கள் போய்
இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்பதையும் கூட இந்த ட்ரோன் மூலமாக, இந்த கேமரா மூலமாக கிடைக்கக்கூடிய காட்சியை கொண்டு ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு காவல்துறையினரால் வர முடியும். அதன் அடிப்படையில் இங்கிருந்து உடல் எடுத்துச் செல்லப்படக்கூடிய நேரம் கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை காவல்துறையினர் எடுக்க முடியும். அதற்கும் கூட இந்த கேமராவில் கிடைக்கக்கூடிய அந்த காட்சி என்பது பயன்படும். தற்போது தொடர்ந்து கூட்டம் என்பது வந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது ஏற்கனவே நின்று கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் என்பவர்களை தாண்டி தொடர்ந்து பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது தொண்டர்கள் வெளியே செல்லக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பகுதி என்பது காலியாக இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதாவது உள்ளே செல்லக்கூடிய நபர்கள் யாரும் அதிக அளவுக்கு வெளியே செல்லவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உள்ளே செல்லக்கூடியவர்கள் உள்ளேதான் இருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளே இருப்பதன் காரணமாகத்தான் புதிதாக வரக்கூடிய நபர்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு தான் தற்போது காவல்துறையினர் சிரமப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் அந்த பகுதியிலிருந்து அகலும் பட்சத்தில் புதிதாக வந்தவர்கள் உள்ளே செல்வதற்கான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதன் மூலமாக இந்த ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படாத ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் உள்ளே சென்றிருக்கக்கூடியவர்கள் வெளியே வராமல் உள்ளேயே நின்று கொண்டிருப்பதுதான் காரணம் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. இன்னும் அந்த பகுதி என்பது முழுமையாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படவில்லை என்பதையே நம்மால் உணர முடிகின்றது. காவல்துறையினர் தங்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய கைகளை கோர்த்து மனித சங்கிலியாக அமைத்து திமுக தொண்டர்கள் முன்னேறி செல்லாமல் தடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் திமுக தொண்டர்கள் அந்த பகுதியிலிருந்து அகலாமல் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு வருவதை பார்க்க முடிகின்றது. இதற்கு இடையில் கடற்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூட தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்த முடியாமல் அந்த பகுதியில் சிக்கி தவித்து, அதாவது திமுக தொண்டர்களினுடைய அந்த கூட்டத்துக்கு இடையே கடற்படை அதிகாரிகள் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் சிலரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் கூட அந்த தொண்டர்கள் மத்தியில் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதே போல முக்கியமான பல நபர்கள், பல அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், பல முக்கிய பிரமுகர்களும் வர இருக்கின்றார்கள். அவர்களும் கூட இப்போது இந்த பகுதிக்கு வந்து அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர் தொடர்ந்து திணறி வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். அவர்கள் பலப்பிரயோகத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதில் மிக கட்டுப்பாடாக இருக்கின்றார்கள். இருந்தபோதும் திமுக தொண்டர்களுடைய இந்த நடவடிக்கை என்பது அவர்களை பலப்பிரயோகம் செய்வதற்கான ஒரு உந்துதலை ஏற்படுத்துகின்றது. இருந்தபோதும் அவர்கள் அமைதி காத்து அந்த பகுதியிலிருந்து திமுக தொண்டர்களை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். இருந்தபோதும் அதற்கான பலன் தற்போது வரை கிடைக்கவில்லை என்றே நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அனைத்து வகையிலும் முயன்று பார்த்தார்கள். மனித சங்கிலி அமைத்தார்கள். அகலக்கூடிய பகுதியில் புதிதாக காவலர்களை வரவழைத்தார்கள். ஆனால் எதுவும் பலன் கிடைக்காமல் தற்போது தொடர்ந்து அந்த பகுதி என்பது திமுக தொண்டர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கின்றது. தற்போது ஒளிபெருக்கியே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சற்று நேரத்துக்கு முன்னர் வரை திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்களை கட்டுப்படுத்த வேண்டும், தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து ஒளிபெருக்கியின் மூலமாக ஒழித்து வந்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கை என்பது செவிசாய்க்கப்படாததை தொடர்ந்து தற்போது ஒளிபெருக்கி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூட கருதலாம். திமுகவினுடைய நிர்வாகிகள் காவல்துறையினரை நாடி நீங்களே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று கூட சொல்லியிருக்கலாம் என்று தோன்றுகின்றது. அந்த வகையில் காவல்துறையினர் அதிக அளவுக்கு இங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. புதிதாக காவலர்கள் வரவழைக்கப்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு புறத்தில் காவல்துறையினர் தொண்டர்களை வெளியேற்றக்கூடிய அதே நேரத்தில் மற்றொரு புறத்தில் தொண்டர்கள் முன்னேறி செல்வதை பார்க்க முடிகின்றது. திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்படும் அளவிற்கு தற்போது அவருடைய அந்த உடலை காண்பதற்காக, இறுதியாக அவருடைய உடலை காண்பதற்காக, அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தொண்டர்கள் அந்த பகுதிக்கு முண்டி எடுத்துக் கொண்டு செல்வதை பார்க்க முடிகின்றது. முடிந்த அளவிற்கு கட்டுப்படுத்தக்கூடிய அந்த முயற்சிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு கட்டத்தில், அதாவது இன்று காலை சுமார் 12 மணி வரை, அதாவது அதிகாலையில் திமுக தலைவருடைய உடல் என்பது இங்கு ராஜாஜி அரங்கத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அது தொடங்கி சுமார் 12 மணி அளவில் இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது சுமூகமாகவே, அமைதியாகவே நடைபெற்று வந்தது. அப்போதை பொறுத்தவரை
பொதுமக்கள் உள்ளே சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு மற்றொரு புறமாக வெளியே செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மிகச் சரியாக செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்கள் எந்தவித தடையும் இல்லாமல் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றனர். அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் முன்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த படிக்கட்டில் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அமர்ந்திருந்தார்கள். திமுகவை சேர்ந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருந்தார்கள். இவ்வாறாக ஒரு அமைதியாகவே இது நடைபெற்று வந்தது. ஆனால் ஒரு 12 மணியை தாண்டிய பொழுதில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் முன்னேறி சென்றதன் காரணமாக தற்போது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இந்த பகுதியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாக திமுக தலைவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய நபர்கள் இறுதி அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு நிலைக்கு கூட தள்ளப்படுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாகவும் கூட இந்த முண்டியடிப்பு என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருந்தபோதும் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது சிறப்பு அதிரடி படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த நிலையிலும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் அடுத்த சில நொடிகளில் இந்த கூட்டத்தை கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்லக்கூடாது என்ற அடிப்படையிலே காவல்துறையினர் முடிந்த அளவிற்கு தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி இந்த பகுதியிலிருந்து தொண்டர்களை அகலச் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வரக்கூடிய காட்சியை நாம் இப்போது பார்த்து வருகின்றோம். ஆனால் இதுவரை சுமார் 1 மணி நேரம் கடந்திருக்கின்றது. ஆனால் இந்த 1 மணி நேரத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட எந்த ஒரு முயற்சியும் அவர்களுக்கு பலனை கொடுக்கவில்லை. ஒரு புறத்தில் தொண்டர்களை அவர்கள் அந்த படிக்கட்டிலிருந்து இறக்கச் செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டு வரக்கூடிய அதே நேரத்தில் மற்றொரு புறத்தில் படிக்கட்டுகளில் தொண்டர்கள் மேலே ஏறி செல்லக்கூடிய காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்போது முழுமையாக திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் முழுமையாக திமுக தொண்டர்களினுடைய கட்டுப்பாட்டில் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அமலா.